இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிச்சே ஆகணும். உங்களை தேவன் ஒரு திறமையோட வச்சிருக்கிறாரு, ஒரு ஆற்றலோட வச்சிருக்கிறாரு, ஒரு வல்லமையோட வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமை வெளியே கொண்டு வாருங்கள். ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த வருஷம் வரும். அதான் this is the year of maximum. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள், ஆற்றல்கள் முழுவதுமாக வெளியே கொண்டு வாருங்கள். அதற்கு தேவன் உதவி செய்வார் உங்களுக்கு. எபேசியர் 2:13 பாருங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி தூரமா இருந்தோம், என் வாழ்க்கை நோக்கமே தெரியல. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இந்த பிரசங்கத்தை மதவாதிகள் கேட்டாங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஆவிக்குரியதே கிடையாது அப்படின்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவிக்குரியது நம்ம பேசுறது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தோத்திரம் 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 அல்லேலூயா 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 சோத்திரம் 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 இதே தான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க வீட்டுல உட்கார்ந்து. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக எனக்கு நோக்கனாலும் தெரியல, திட்டனாலும் தெரியல, திறமனாலும் தெரியல, ஆற்றல்னாலும் தெரியல, நான் எதுக்கு இந்த பூமியில வாழ்றேன்னு தெரியல, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா திருப்பி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போறீங்களா? இயேசுவை எதுக்கு ஏற்றுக்கொண்டீங்க? நான் என் வாழ்க்கை நோக்கத்தை அறியாம வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்க போறேன்னு தெரியாம நான் போயிட்டு இருந்தேன். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தூரமாயிருந்த நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனோடு சமீபமாயிட்டேன். முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட பேசவும் முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டோன்னு சொல்றாரு, என்னப்பா சொல்லு என்ன அப்படின்னு. நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செய்யணும்னு. உன்ன ஆண்டவர் அது எங்க போய் செய்யுது, நீ அங்க போய் செய்யணும்ன்றார். நான் அங்க போறேன். அங்க போன கதவு திறக்குது. எனக்காக இன்னொருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு வேலையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என் திறமையை இன்னும் நான் வெளிப்படுத்துறதுக்கு அங்க ஒரு காரியம் வாய்க்கிறது. எதற்கு தயவு, எதற்கு தேவதை உங்க வாழ்க்கையில வேலை செய்யுது? சாத்தியமே இல்லாத காரியங்களை சாத்தியமாக்க.